ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு கோச்சஸ் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில பெங்கால் வாரியர்ஸோட கோச் பத்தின ஒரு ஹிண்ட் ஆர் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆல்சோ யூமும்பா குஜராத் யாரை கோச்சா அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுவும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா வந்திருக்கிற கோச்சஸ் எல்லாருமே ஸ்கவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் கேம்ஸ் நடந்துச்சு இல்லையா, அங்க ஒரு சில கோச்சஸை பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் யாரு, நேஷனல் கேம்ஸ் என்ன ஆச்சு, எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் நம்ம சேனலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். நான் ஃபஸ்ட்டு நேஷனல் கேம்ஸ் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதிலிருந்தே வரேன். அதை பற்றின பெருசாக அப்டேட் கொடுக்கல. பட் நிறைய பேர் இப்போ வரைக்கும் நேஷனல் கேம்ஸ் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மென்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடலை வின் பண்ணது உத்தரப்பிரதேஷ் டீம். நம்மளோட அர்ஜுன் தேஷ்வால் லீட் பண்ண டீம் செமிஃபைனல் அண்ட் ஃபைனலில் பயங்கரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அர்ஜுன் தேஷ்வால் ஃபைனலில் 19 புள்ளிகளை எடுத்திருந்தாரு. அண்ட் அமன் 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. சூப்பராக ஆடி இருந்தாங்க. 57க்கு 43 சொல்லிட்டு சண்டிகர் நம்ம பவன் ஷராவத் டீமை பீட் பண்ணிட்டு கோல்டு மெடல் அடிச்சிருந்தாங்க. சில்வர் வந்து பவன் ஷராவத் டீமுக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் அண்ட் ஹரியானா வந்து வாங்கியிருந்தாங்க மென் செக்ஷனில். உமன் செக்ஷனில் கோல்டு மெடல் வந்து இமாச்சல் பிரதேஷ்க்கு தான் போயிருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் நேஷனல் கேம்ஸ் பற்றின அப்டேட். ஸோ நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு டீம் ஆடலை. ஏன் ஆடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி வருஷம் நடந்த சீனியர் நேஷனலில் தமிழ்நாடு டீம் காலிறுதிக்கு முன்னேறல. ஸோ அதனால் ரேங்கிங் அடிப்படையில் தமிழ்நாடு டீம் வெளியேற்றப்பட்டது. தமிழ்நாடு டீம் சேர்க்கல அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் மகாராஷ்டிராவுக்கு அஸ்லம் இனம்தர். புனே டீமா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா டீமா இருந்தாலும் சரி, அஸ்லாம் இனம்தரோட ஒரு இன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இருந்தால் அந்த டீம் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி இன்ஜுரி காரணமாக நேஷனல் கேம்ஸ் அவரால் ஆட முடியாமல் போயிருந்துச்சு. 71வது சீனியர் நேஷனல்ஸையும் அவர் மிஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட நீ சர்ஜரிக்கு அப்புறமா. ஏன்னா அந்த சர்ஜரி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் ரிகவர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஃபுல்லா ரிகவர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் டைம் எடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால சீனியர் நேஷனல்ஸ் நம்மளோட அஸ்லம் இனம்தார் ஆட மாட்டாரு அப்படிங்கறத நான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு அவரை பத்தி இருக்கிற அப்டேட். இது இல்லாம வேற சில அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, நேஷனல் கேம்ஸ் நடந்துருந்துச்சு இல்லையா, அதுல முக்கியமா நாக் அவுட் சுற்றுகள் நடந்த சமயத்துல வந்து நிறைய பிகேஎல் கோச்சஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ராம்மேகர் சிங் அங்க வந்திருந்தாரு. பட் ராம்மேகர் சிங் இப்போதைக்கு எந்த டீம்லயும் கோச்சா இல்ல. பட் ஒரு சில டீம்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவர் கோச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ராம்மேகர் சிங் அங்க இருந்தாரு. அது மட்டும் இல்லாம யூபி யோதாஸோட கோச் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் அங்க இருந்தாரு. ஸோ யூபி யோதாஸ் இப்போ வரைக்கும் கோச்சஸ் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் தரல. மேக்ஸிமம் அவர் தான் ரீடைன் பண்ணப்படுவார்னு சொல்லப்படுது. பட் அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. 50-50 சான்சஸ் தான். யூபி யோதாஸும் கோச்சஸ் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருமே அங்க வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம புதுசா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸோட கோச் அண்ட் முன்னாள் பட்னா பைரட்ஸோட கோச் நரேந்தர் ரேது. ஸோ நரேந்தர் ரேதுவும் நேஷனல் கேம்ஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. நரேந்தர் ரேது இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு பிளேயரையும் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இது இல்லாம பெங்களூரு புல்ஸ் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண பிசி ரமேஷ். ஸோ பிசி ரமேஷும் நேஷனல் கேம்ஸை வந்து போய் பார்த்திருந்தாரு. நேஷனல் கேம்ஸ்ல இருந்த கபடி மேட்சை போய் பார்த்திருந்தாரு. அண்ட் இந்த எல்லா கோச்சஸும் புது பிளேயர்ஸை தான் ஸ்கவுட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா அவங்க அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரியான சில அன்னோன் டேலண்ட்டையும் கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பிகேல ஆடிட்டு இருக்க இல்ல பிகேல சூப்பரா பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுன் தேஷ்வால் நல்லா ஆடி இருக்காரு. அந்த டீமோட கோச்சா இருக்கிற ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸோட கோச்சா இருக்கிற நரேந்தர் ரேது அவரை பார்க்க போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகவும் இந்த கோச்சஸ் அங்க போயிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு. அண்ட் இப்போ எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ தமிழ் தலைவாசோட கோச் சஞ்சீவ் பலியான் அங்க போலியாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சஞ்சீவ் பலியான் அங்க வந்து வந்தாரு. பட் எல்லா மேட்சையும் அவர் பார்க்கல. ஒரு சில மேட்சஸ் மட்டும் பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஜூனியர் இந்தியன் கபடி டீமை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அதற்கான ஸ்கவுட்டிங்ல தான் அவர் இப்போதைக்கு
இருக்காரு. இப்போதைக்கு இந்தியா டீமை செலக்ட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால பல டொமஸ்டிக் மேட்சஸ் அவர் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நேஷனல் கேம்ஸ் ஃபுல்லா அவரால் கவர் பண்ண முடியல. பட் வேற சில டோர்னமெண்ட்ஸ் அவர் கவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர்ஸை இந்திய டீமுக்கும் தமிழ் தலைவாசுக்கும் கூட்டு வருவார் நம்பிக்கை இருக்கு. ஆனா அது தமிழ்நாடு பிளேயரா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதை மட்டும் நான் திரும்பவும் டிஸ்க்ளைமரா கொடுத்துக்க விரும்புறேன். சரி, இப்போ அந்த கோச்சஸ் அப்டேட்குள்ள வாயேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ இங்க வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. முக்கியமா குஜராத் ஜெயன்ஸ் அண்ட் யூ மும்பா பத்தின புது கோச்சஸ் அப்டேட். ஸோ இந்த ரெண்டு டீம் யாரை கோச்சா அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறிகள் நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த டீம் வந்து ஆல்ரெடி பிகேஎல்ல கோச்சா இருந்த பிளேயரா இருந்த ராகேஷ் குமார் அவரை அப்பாயின்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ராகேஷ் குமார் ஒன் ஆஃப் த சாய்ஸ் ஃபார் குஜராத் ஜெயன்ஸ் கோச் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம குஜராத் ஜெயன்ஸ் நம்ம ரந்தீர் சிங் ஷெராவத் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு குஜராத் ஜெயன்ஸோட ஹண்டிங் சேலஞ்சில் இருக்காங்க. ஐ மீன் அவங்க எடுக்கதா வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தகவல். பட் இது எல்லாமே இப்போதைக்கு ரூமர்ஸாக மட்டும்தான் இருக்கு. இங்க ராகேஷ் குமார் குஜராத் ஜெயன்ஸ் வராரா இல்லையோ, பட் கண்டிப்பா பிகேஎல் சீசன் 12 ஒரு டீமோட கோச்சா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அனுகுமாருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவர் கோச் ஆயிட்டாரு. இவரும் கம்பேக் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம யூ மும்பா பக்கம் வந்தோம் அப்படின்னா, யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கோச்சை தேடிட்டு இருக்காங்க. அவங்க ராமேகர் சிங் போலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு தாட்டுமே அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ யூ மும்பாவோட சிஇஓ மேனேஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகேல நிறைய ஃபாலோ பண்ற ஒருத்தவங்க, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு ராமேகர் சிங் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க யூ மும்பாவை லீட் பண்றதுக்கு. என்ன கேட்டீங்கன்னா ராமேகர் சிங்கை விட கோலமரேசா பெட்டர் கோச் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் சொல்லுவேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாம நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயம் இந்த வீடியோல, பெங்கால் வாரியர்ஸோட புது கோச் யாரு? பெங்கால் வாரியர்ஸ் கோச்சை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கோச்சை தான் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு கபடி 360 அண்ட் மேலும் சில கபடி வெப்சைட் ஒரு சில ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச சோர்சஸ் படி ஸோ புதுசா பெங்கால் வாரியர்ஸ் கோச்சை அப்பாயின்ட் பண்ண போறாங்க. அந்த கோச் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ண டீம்ல இருந்தவர், 2007 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல இருந்தவர். ஸோ அதுல இருந்து ஒருத்தர் தான் அவங்க கோச்சா அப்பாயின்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பிகேஎல் டீம்ல ஒர்க் பண்ண பிளேயராகவும் இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யாரா இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ஜீவானனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இல்லாட்டி யார் அப்படின்னு பார்க்கும்போது நவீன்குமார் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அண்ட் தென் ராகேஷ் குமார் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ராகேஷ் குமார் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இப்போ 2006 ஏசியன் கேம்ஸ் இந்தியா டீமை நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இதில் யார் கோச்சா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் சிர்ஷத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கோச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2007 வேர்ல்டு கப் வின் பண்றப்போ அவர் தான் கேப்டன் இந்தியா டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவர் பட்னா அண்ட் ஜேபிபியில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் ராகேஷ் குமார் அவருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ராகேஷ் குமாரும் பிகேஎல் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த 2 பேர் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. இது இல்லாமல் நவீன் குமார் ஒரு ஆப்ஷன். இந்த இதில் பார்க்குறீங்களா ரமேஷ் குமார், இவர் தான் பிசி ரமேஷ். அதையும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இதில் இன்னொரு கோச், டைட்டில் வின் பண்ண கோச் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் யாருங்கிறத பேரை வச்சு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.